Hello guys, I'm Raji. Welcome to my channel Arithmetic. So after a long time, நிறைய நாள் அப்புறம் மீட் பண்ணுறோம். யோசிப்பீங்க இன்னும் நாளை அப்புறம் வீடியோ போடுறா, இதுக்கடையில் ஒரு வீடியோ போடலை இந்த வழக்கம் வந்து. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் போய் கொண்டு வந்தோம், செமஸ்டர் எக்ஸாம். ஸோ அதில் வந்து போடையெல்லாம் போய்க்குது. ஸோ இனி ரெகுலராக வீடியோஸ் வந்து ஒருத்தருக்கும் யோசனையும் இல்லை. கண்டனுக்குள்ளே போகிறோம். என்னென்னு கேட்டால் இன்றைக்கு வந்து நான் பார்க்க போகிற விஷயம் வந்து CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டின் இவால்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து சிபியூன்னு சொன்னா இல்லை, அதுதான் நீ சொல்லிட்டியே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நீ சொல்லலாம். ஓகே, அதாவது சிபியூன்றது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டரில் வந்து அது பிரெயின். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து மூளை இருக்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு மூளை இருக்குமெண்டா அதான் வந்து சிபியூ, த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதாவது இந்த முக்கியமான வேலை வந்து முதல் விஷயம், நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னு சொன்னால் அதில் ப்ரோக்ராம், அதுக்கு ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுக்கிற ப்ரோக்ராமை வச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எங்களுக்கு அவுட்புட் ஆகுது. அதோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா விதமான மற்ற எல்லா ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் இந்த சிபியூ. இப்போ நாங்கள் சிபியூவின் அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஃபெச்சிங் சைக்கிளுக்குள்ள நான் சொல்லக்கூடாது. அதாவது 3 வகையா ஒரு சைக்கிள் எடுத்தோம்னு சொன்னால், முதலாவது விஷயம் ஃபெச், அடுத்தது டீகோட், அடுத்தது எக்ஸிக்யூட். அதாவது ஃபெச்ன்றதுக்குள்ள என்ன வரப்போதுன்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோம்னா அதை வந்து வாங்கிக் கொள்றது, அந்த சிபியூ வாங்கிக் கொள்ளும், அதான் வந்து ஃபெச். டீகோட் அதாவது அந்த வாங்கிக்கொண்ட அந்த விஷயத்தை வந்து தண்ட மூளைக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அடுத்தது எக்ஸிக்யூட், அதாவது நாங்க கொடுத்த அந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டை தருது. கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். இந்த ஃபெச்சிங் சைக்கிள் தான் வந்து ஒரு சிபியூட பேசிக்கான ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த சிபியூட பார்ட்ஸ், அதாவது ஒரு சிபியூ எடுத்தா அதுக்குள்ள சப்பாக இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். முதலாவது மெயினான விஷயம் வந்து கண்ட்ரோல் யூனிட். அதாவது கண்ட்ரோல் யூனிட் சொல்றது த மெயின் பார்ட் ஆஃப் த சிபியூ. அதாவது என்ன செய்யும்னு கேட்டால், இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற மெமரி, அடுத்த வந்து இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், இந்த 3ஐயும் வந்து மெயினாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதோட இந்த சிபியூக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து மெயினாக டிரெக்ட் பண்ணக்கூடியது இந்த கண்ட்ரோல் யூனிட். ரெண்டாவது ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த ALU என்ன செய்யும்னு சொன்னால், இந்த சிபியூக்கு வர மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான கால்குலேஷன்ஸ், அதாவது டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த விஷயங்களை செய்யக்கூடிய மெயின் விஷயம் வந்து இந்த ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அதாவது லொஜிக்கலான விஷயங்களை செய்யறது. அடுத்த விஷயம் ரெஜிஸ்டர்ஸ். அந்த ரெஜிஸ்டர்ஸ் சொல்றது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டோரேஜ் பண்ற ஒரு விஷயம். அதாவது இருக்கிறதுலேயே குறைய அளவு ஸ்டோரேஜையும் மிக மிக ஃபாஸ்டானவருமான இந்த ஸ்டோரேஜ். இதுல மொத்தமா 32 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும் ஒரு அவரேஜான ஒரு சிபியூ. சரியானே, இந்த ரெஜிஸ்டர்ஸுக்கு வந்து அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தனி வீடியோ போடுவேன். அதாவது வந்து நிறைய அதில் ஃபெச்சிங், டீகோடிங், எக்ஸிக்யூஷன் அதெல்லாம் தனித்தனியாக வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸ்குள்ள நடக்கும். நான் அதை தனி வீடியோ போடுவேன். அடுத்தது வந்து கேஷ் மெமரி. இதுவும் ஒரு மெமரி தான். இது வந்து 3 வகையாக பிரிபட்டிருக்கும். ஒன்று வந்து L1, L2, L3, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்று 3 ஸ்டெப்பாக வந்து இந்த கேஷ் மெமரி பிரிபட்டிருக்கும். அதோட இது வந்து மிக மிக ஃபாஸ்டான ஒரு விஷயம், குறைய இது தான் கொண்டு. சரியானே, இவ்வளவு தான் சிபியூ. இதை விட டீப்பா வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுவேன். ஸோ ஃபுல்லா வந்து இந்த வீடியோ பாருங்க. அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நான் போட்டு கொண்டிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ தேங்க்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதோட வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும், என்னத்தை பற்றி போடணும் என்று சொல்லி நீங்க கமெண்ட்ல வந்து பின்பற்றி விடுங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணி போடுவேன். ஓகே தானே? ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம். நெக்ஸ்டோட சந்திக்கிறேன். அதோட இந்த ஆர்டிகே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ மகள், பாய்.